அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விசாலாட்சியோட தம்பி போட்ட சத்தத்தை கேட்டு நம்ம ஜனனி கண்டிப்பா இது நம்ம அத்தையோட தம்பியோட வாய்ஸா தான் இருக்குது. அவங்களுக்கு சாமி ஆடுறாரு, ஆனா இவங்க எல்லாரும் அதை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மேனேஜர்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் மேனேஜர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா சரி இந்த ஆங்கிள் இவங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மேக்கப் செட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஆமாம் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சரி இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு, அக்கா தர்ஷினி சித்தார்த் இவங்க 2 பேருக்கும் அதே கல்யாண மண்டபத்தில் தான் கல்யாணம் நடக்க போகுது. நம்ம மேக்கப்பர்ஸ் மாதிரி அவங்க கிட்ட பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்கள போயிட்டு எப்படியாவது நம்ம காப்பாற்றி அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி ரேணுகா ஈஸ்வரி இவங்க கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. போயிட்டு அந்த கல்யாண மண்டபத்தை பார்த்துட்டாங்க. பார்த்ததுமே ரொம்பவே வெறித்தனத்தோடு இருக்கிறாங்க. இந்த குணசரனுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. நம்மக்கிட்ட எப்படியாவது மோதி பார்க்கணும், இந்த பெண்களை அடக்கி உட்கார வைக்கணும், அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் குணசரன் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே இவருக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்க்கா, சரியான பதிலடியை கற்றுக் கொடுக்கணும். அப்போதான் இவர் தெரிஞ்சுக்குவார் பெண்களால் எல்லாமே சாதிக்க முடியும், அவங்கள மீறி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற தாட் அவரோட மனசுக்குள்ளே வரணும். அந்த அளவுக்கு நாம் இவரை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.